சன்னை விட குறைஞ்சது 8 மடங்கு மாஸ் கொண்ட எந்த ஒரு ஸ்டாராக இருந்தாலும் இல்லை அதுக்கும் மேலே மாஸ் கொண்ட ஸ்டார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தன்னோட கடைசி வாழ்நாளில் மொத்த ஃபியூலும் எரிஞ்சு முடிஞ்சக்கப்புறம் ஒரு பிளாக் ஹோலாக ஃபார்ம் ஆகும். ஸோ அப்படி ஃபார்ம் ஆகிற பிளாக் ஹோல் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகப்படியான கிராவிட்டியை கொண்டு இருக்கும். எந்த அளவுனா அங்கே போகிற லைட் கூட அந்த பிளாக் ஹோல்லேருந்து வெளியில் எஸ்கேப் ஆகாது. ஸோ அந்தளவு பவர்ஃபுல்லான கிராவிடேஷனல் ஃபோர்ஸை கொண்டது தான் பிளாக் ஹோல்ஸ். இந்த பிளாக் ஹோல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட் அதோட சைஸை வச்சோ அதோட மாஸை வச்சோ அண்ட் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸை வச்சும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. இதில் முதல்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்டெல்லார் பிளாக் ஹோல். இந்த பிளாக் ஹோல் பார்த்தீங்கன்னா நம்ம சூரியனை விட குறைஞ்சது 8 மடங்கு மாஸ் கொண்டு இருக்கும். அண்ட் நம்ம சூரியனை விடவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். அண்ட் இதை தவிர்த்து இதுக்கு ஆப்போசிட்டாக மிக பிரம்மாண்டமாக இருக்கிற ஒரு பிளாக் ஹோல் தான் சூப்பர் மாசிவ் பிளாக் ஹோல்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதுக்கு மில்லியன்ஸ் ஆஃப் சன்ஸோட மாஸ் அதுக்கு இருக்கும். கிட்டத்தட்ட பல கோடிக்கணக்கான சூரியனை சேர்த்தா எவ்வளோ மாஸ் இருக்குமோ அந்த மாஸ் கொண்டு இருக்கும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேலக்ஸியோடைய சென்டர்லையும் பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் ஹோல் இருக்கும். அண்ட் அதிகப்படியான காமா ரேடியேஷனையும் பார்த்தீங்கன்னா இது வெளியில் விடும். அண்ட் இந்த பிளாக் ஹோல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதை சுற்றி ஒரு அக்ரீஷன் டிஸ்க் இருக்கும். இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட உள்ளது தான் இன்டர்மீடியட் பிளாக் ஹோல்ஸ்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தௌசண்ட்ஸ் ஆஃப் சோலார் மாசஸ் கொண்டு இருக்கும் இந்த பிளாக் ஹோல். அண்ட் இது பார்த்தீங்கன்னா இன்னும் டிஸ்கவர் பண்ணல, இதுக்கு வந்துட்டு எந்த ப்ரூஃபும் கிடையாது. பட் இந்த மாதிரி இருக்கலாம்னு சயின்டிஸ்ட் தியரைஸ் பண்ணுறாங்க. இதை தவிர்த்து டைனி பிளாக் ஹோல்ஸ் அப்படிங்கிற தியரிஸ் பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட் முன் வைக்கிறாங்க. இந்த மாதிரி பிளாக் ஹோல்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. அதைத்தான் பார்த்தீங்கன்னா பிரைமார்டியல் பிளாக் ஹோல்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ வெல்கம் டு அனதர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ ஆஃப் சயின்ஸ் பேஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது தான் பிரைமார்டியல் பிளாக் ஹோல்ஸ். நம்ம பூமி எடுத்துக்குவோம். நம்ம பூமியை பிளாக் ஹோலாக மாற்றணும்னா ஒரு கிரிக்கெட் பால் எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம பூமியோடைய மொத்த மாசையும் நம்ம மொத்த பூமியை உள்ளே திணிச்சு உங்களால் ஒரு கிரிக்கெட் பால் சைஸுக்குள்ளே கொண்டு வர முடிஞ்சதுன்னா நீங்கள் ஒரு பிளாக் ஹோலை க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். பட் இது பார்த்தீங்கன்னா டைனி பிளாக் ஹோல்ஸ் கிடையாது. டைனி பிளாக் ஹோல்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் சின்னதாக இருக்கணும். எந்த அளவுனா வெறும் 1 இன்ச்சுக்கும் கீழே இருக்கணும். இல்லாட்டி வெறும் 17 மில்லிமீட்டர் கூட சொல்லலாம். அந்த அளவு இருக்கிறத பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட் டைனி பிளாக் ஹோல்ஸ்னு சொல்கிறாங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு தியரி தான். இந்த தியரி ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா இந்த டைனி பிளாக் ஹோல்ஸ் டிஸ்கவர் ஆயிடுச்சுன்னா இந்த டிஸ்கவரி ஃபிசிக்ஸையும் ஆஸ்ட்ரானமியும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய இம்பாக்டை க்ரியேட் பண்ணும். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பிளாக் ஹோலாக மாறணும்னா நம்ம சூரியனோட 8 மடங்கு மாஸ் கொண்டு இருக்கிற ஒரு ஸ்டாரால் தான் பிளாக் ஹோலாக மாற முடியும். ஸோ அண்ட் இந்த தியரி ஏன் சயின்டிஸ்ட் முன் வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த டைனி பிளாக் ஹோல்ஸ் ஏற்கனவே நம்ம யூனிவர்ஸில் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. எப்படின்னா பிக் பேங் நடந்த அந்த டைமில், அதாவது நம்ம யூனிவர்ஸ் பிறந்த அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த டைனி பிளாக் ஹோல்ஸ் வந்துட்டு பிறந்திருக்கலாம் அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. அண்ட் மற்ற பிளாக் ஹோல்ஸ் மாதிரி இதுக்கும் அக்ரீஷன் டிஸ்க் இருக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதுக்கும் பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன் இருக்கும் அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் நீங்கள் போனீங்கன்னா அந்த பிளாக் ஹோலை விட்டு எஸ்கேப் ஆக முடியாது, அது உள்ளே இழுத்துக்கும். ஸோ அந்த பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா பார்த்து தான் இந்த பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன்னு சொல்லுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த பிளாக் ஹோல் பார்த்தீங்கன்னா டிஸ்கவர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பிகாஸ் எந்த ஒரு பிளாக் ஹோலாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதை டிஸ்கவர் பண்ண முடியாது, நம்மளால் பார்க்க முடியாது, அது இன்விசிபிளாக தான் இருக்கும். பிகாஸ் லைட் கூட அங்கேருந்து எஸ்கேப் ஆகாது, ரைட்? ஸோ இப்போ கூட பார்த்தீங்கன்னா நம்ம பூமிக்கு பக்கத்தில் ஒரு பிளாக் ஹோல் இருக்குது. அப்ராக்சிமேட்டாக வெறும் 1500 லைட் இயர்ஸ் தள்ளி இருக்குது. அண்ட் அதைத்தான் பார்த்தீங்கன்னா காயா BH1ன்னு சொல்லுவாங்க. இந்த பிளாக் ஹோலை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த பிளாக் ஹோல் பார்த்தீங்கன்னா இதுவும் இன்விசிபிள் தான். பட் எப்படி டிஸ்கவர் பண்ணாங்க அப்படின்னா அந்த பிளாக் ஹோல் அதை சுற்றி உள்ள இடத்துல அது பண்ணுற இம்பேக்ட்னால தான். பிகாஸ் இந்த பிளாக் ஹோலை பார்த்தீங்கன்னா 2 ஸ்டார் ஆர்பிட் பண்ணுது. அந்த ஸ்டார்ஸை வச்சு தான் இந்த இடத்துல இந்த பிளாக் ஹோல் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. பிகாஸ் ஒரு ஸ்டார் இருக்குன்னா அது எதையாவது ஆர்பிட் பண்ணுதான் அந்த இடத்துல ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸை கொண்ட ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஒரு ஸ்டாராக இருந்தால் கண்டிப்பாக அது விசிபிளாக இருக்கும். பட் இந்த 2 ஸ்டாரும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்டார் இல்லாத ஒரு இடத்துல வெறும் பிளாங்காக இருக்கிற ஒரு ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா ஆர்பிட் பண்ணுது. ஸோ அந்த இடத்துல ஒரு பிளாக் ஹோல் இருக்கலாம்ங்கிறத சயின்டிஸ்ட் டிஸ்கவர் பண்ணாங்க. மற்ற பிளாக் ஹோல்ஸ் மாதிரி இந்த டைனி பிளாக் ஹோல்ஸும் இன்விசிபிள் தான். பட் இதையும் நம்மளால் டிஸ்கவர் பண்ண முடியும். பிகாஸ் இதுக்கும் கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா மற்ற பிளாக் ஹோல்ஸ் மாதிரியே இதுவும் அதை சுற்றி உள்ள ஸ்பேஸ் டைம் அண்ட் ஸ்பேஸ் ஃபேப்ரிக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பாக்டை க்ரியேட் பண்ணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது ஏற்படுத்துகிற மைக்ரோ லென்சிங், மற்ற பிளாக் ஹோல்ஸ் மாதிரி கிராவிடேஷனல் லென்சிங் இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பிளாக் ஹோல் இருக்குங்கிறத நம்மளால் டிஸ்கவர் பண்ண முடியும். ஸோ இந்த பிளாக் ஹோல் பற்றின சுவாரஸ்யமான விஷயங்கள் நம்ம ஃபியூச்சரில் இன்னும் நிறையா பார்ப்போம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் உங்களோட தாட்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.